ஏங்க எங்க டீம்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு பயம்னா என்னன்னே தெரியாது. யார் பவுலிங் பண்றாங்கலாம் பார்க்கவே மாட்டோம். பால பார்ப்போம் சும்மா அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்ற மாதிரி கபா டெஸ்ட பத்தி சுப்மன் கில் பயங்கரமா பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியா அணிக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். 2021 பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருந்தாங்க. ரிஷப் பண்ட் அதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. அதே மாதிரி இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ரிஷப் பண்ட்டுக்கு நிகரா இளம் வீரரா கலக்கிட்டு இருக்காரு சுப்மன் கில். இந்த நிலையில தான் திரும்பவும் கபா மைதானத்திலே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதி இருக்காங்க. அடிலைட் டெஸ்ட பொறுத்தளவுக்கு சுப்மன் கிலுக்கு 2 இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருந்தது. ஆனா அதை பெரிய ஸ்கோரா அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. இந்த நிலையில தான் கபா டெஸ்ட்ல தன்னோட முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்காக சுப்மன் கில் தயாராகிட்டு இருக்காரு. இத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடிலைட்ல நாங்க தோல்வி அடைஞ்சிருக்கோம். அது ஒரு பிங்க் பால் டெஸ்ட் தான். ரெட் பால்லே விளையாடிட்டு பிங்க் பால்ல கவனிச்சு விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. டே நைட் மேட்ச் அப்படிங்கிறதுனால பவுலர்ஸோட கையை சரியா கணிக்க முடியல. ஆஸ்திரேலியா மாதிரி மைதானங்களை விளையாடும் போது எப்பவுமே மனதளவுல ஃபிட்னஸோட இருக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவுல கண்டிஷனும் சேலஞ்சஸும் வேற மாதிரி இருக்கும். கபாவை பொறுத்தளவுக்கு ஒரு 45 ஓவர் விளையாண்டாலே போதும். அடுத்த 40 ஓவர்கள்ல பேட்ஸ்மேன்கள் பெரிய ரன்கள் எடுக்க முடியும். கபாவுல இந்தியாவுக்கு எந்த பயமும் கிடையாது. இந்த மைதானத்துல வின் பண்ணாதவங்க வேணா பார்த்து பயப்படலாம். நாங்க கடைசியா இந்த கிரவுண்ட்ல வின் பண்ணியிருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனை பொறுத்தளவுக்கு யார் பவுலிங் செஞ்சாலுமே அடிச்சு விளையாடணும் அப்படின்ற பிளான்ல தான் உள்ள வரும். யார் பவுலிங் செஞ்சாலும் சரி, பவுலர் யாரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டோம். பந்த பார்த்து சரியான திசையில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி கபா டெஸ்ட பத்தி இளம் வீரர் சுப்மன் கில் சிறப்பா பேசியிருக்காரு. கடந்த கபா டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்க இந்திய அணியின் இளம் வீரரான சுப்மன் கில் பொளந்து கட்டினாரு. இதனால சுப்மன் கில் நம்பர் 3ல கிளம்புறங்கிறது இந்திய அணிக்கு கூடுதல் சாதகமா பார்க்கப்படுது. ஏன்னா சுப்மன் கில் நினைச்சாரு அப்படின்னா எந்த ஒரு பவுலரையுமே ஈஸியா அட்டாக் செய்ய முடியும். இதனால கபா டெஸ்ட்ல மிகப்பெரிய ரன்களை சுப்மன் கில் எடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்கு.